Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினருக்கு டிஜிபி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் வழங்கிட கேட்கலாம். சோலமன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில மே 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. இதனால தமிழக டிஜிபி ஒரு உத்தரவு ஒன்றை அனைத்து காவலர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கும் பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக அந்த உத்தரவுல வாக்கு எண்ணிக்கையானது 4ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில 2ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை யாருமே காவல் அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை என யாருமே விடுமுறை எடுக்கக்கூடாது என தமிழக டிஜிபி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக தற்போது விடுப்புல இருக்கக்கூடிய காவலர்களும் 2ஆம் தேதி முதல் விடுப்பை நீட்டிக்க கூடாது எனவும் இதுல சில விலக்குகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகப்பேறு விடுப்பு, அதே போன்று குழந்தை பராமரிப்பு விடுப்பு, கல்வி விடுப்பு மற்றும் முறையான காரணங்களுக்காக பெறப்பட்ட மருத்துவ விடுப்பு ஆகியவற்றில் இருந்து மற்றும் அவங்க மட்டும் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க மட்டும் விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவுறுத்தலானது களப்பிரிவுகள் மற்றும் சிறப்பு பிரிவுகள்ல பணியாற்றக்கூடிய அனைத்து அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கும் பொருந்தும் எனவும் உடனடியாக உயர் அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சோலமன். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி காவல்துறையினருக்கு தமிழக டிஜிபி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.